இன்று ஆய்வு பணிக்கு வந்திருக்கிற இடம் தூத்துக்குடி மாவட்டம் முதலூர். இது வெறும் காடு. அதாவது இது வரைக்கும் போர்வெல் போடலை, கிணறு இல்லை. பக்கத்தில் இந்த மேற்கு கிழக்கு சரத்தில் எங்கேயும் போர் கிணறு இந்த மாதிரி அறிகுறி இல்லை. ஸோ உள்ளது உள்ளபடியான ரிசல்ட் வரும். தெற்க இருந்து வடக்க நோக்கி 40 மீட்டருக்கு ஸ்கேன் நடக்கு. 40 மீட்டர் லென்த்துக்கு 300 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி இடத்துல ஆய்வு பணி செய்ய ரொம்ப ரொம்ப விருப்பமான ஒன்று. ஏன்னா உள்ளது உள்ளபடியான ரிப்போர்ட்டு கிடைக்கும். அதை நம்பி நம்ம போர்வெல் போடலாம். இங்கே பைப் லைன் கிடையாது, செப்டி டேங்கு, தண்ணி தொட்டி எதுவுமே இல்லை. வெர்ஜின் லேண்ட் இது. இந்த மாதிரி இடத்துல எந்த டெக்னாலஜியுமே கரெக்டான உள்ளது உள்ளபடியான ரிப்போர்ட்டை கொடுக்கும். இது உங்கள் காடு, அது ஒரு டெக்னாலஜி. இப்போ பார்க்க இதில் தண்ணி இருக்கிற மாதிரி ஒரு ஆள் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு. அது இருக்கா இல்லைங்கிறது இது உள்ளது உள்ளபடியான ரிசல்ட்டை கொடுத்துரும். மறுபடி நிலத்தடி நீர் வழங்குறது ஒவ்வொரு மாதமும் மாறக்கூடிய ஒன்று. ஏன்னா நிலத்தடி நீருங்கிறது மழை நீரை சார்ந்து தான் இருக்குது. இந்த இடத்துல எவ்வளோ மழை பெஞ்சாலும் உள்ளே வாங்கிடும். ஆனால் இந்த ஏரியாவில் மழைப்பொழிவு குறைவு. 650-700 மில்லிமீட்டர் ரெயின்ஃபால் தான். இந்த கடந்த ஆண்டு எப்படி மழை பெஞ்சது? மழை குறைவு. ஸோ மழை குறைஞ்சிட்டே போகுது, நம்ம தேவைகள் பெருகிட்டே போகுதுன்னா யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. மழை பெய்யணும். பொதுவாக ஊரை சுற்றி குளங்கள் இருக்கணும். பெய்யும் இடத்துலையே மழை நீரை சேமிக்கணும். அதுதான் சிறந்த வழி. வறட்சி வரக்கூடாது. வறட்சி என்ன மாதிரி ஆளும் நீங்கள் தேடக்கூடாது. நோய் வரக்கூடாது, டாக்டரை தேடி போகக்கூடாது. அதுதான். ஸோ மக்கள் எல்லாம் ஃபுல்லாக விழிப்புணர்வு ஆகிட்டாங்கன்னா மழை பெய்யும், எப்போமாவது பெய்யும். அந்த மழை நீர் வெளியே போகக்கூடாது. இந்த மாதிரி இடத்துல இப்படி மழை இதில் சேமிக்க வேண்டிய தேவையில்லை. அதுவாக உள்ள இதில் ஓடவே செய்யாத எல்லாம் எவ்வளோ மழை பெஞ்சாலும் உள்ளே வாங்கிருமே. ஏன்னா தேரி மணல் தான் இது. ரொம்ப கனமழையில் கொஞ்சம் போவோம். அது நம்ம இடத்த விட்டு வெளியே போகாமல் சுற்றி வர அணைக்கட்டு கட்டினாலே போதும். உங்களுடைய பள்ளமான பகுதியும் இந்த தென்கிழக்கு பகுதி தான். இது வழியே தான் வெளியேறும். இதை கொஞ்சம் மேடாக்கிட்டனாலே போதும். அல்லது இங்கே பள்ளமாக்கிடணும். தண்ணி ஃபுல்லாக பூமி கிளப்போம். ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க இடத்துல மழை நீரை சேமித்தாலே போதும். நீங்கள் எங்கே போனாலும் தண்ணி வரப்போகுது. அது இந்த மாதிரி ஏரியா. இன்னும் ஹாட்ராக் ஏரியா. ஹாட்ராக் இந்த ஏரியாவில் 80 அடி 70 அடிக்கு கீழே தான் வரும். இங்கே 2 டாக்டருக்கு பார்க்க வந்தேன். 60 அடி கீழே தான் கருங்கல் பாறை. அவங்களுக்கும் ஒவ்வொரு தோட்டத்துலேயும் ஒவ்வொரு பாயிண்ட் கொடுத்து அவங்க ரெஃபரன்ஸில் தான் இவர் வந்தார். உங்கள் தலைவர், பஞ்சாயத்து தலைவர். முடிய போகுது. இது 2வது ஸ்கேன். வடக்க, அதாவது இப்போ இடத்துடைய மத்தி வடக்கிருந்து தெற்க நோக்கி இது 2வது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. 40 மீட்டர் லென்த்து, 300 மீட்டர் ஆழத்துக்கு நடந்துகிட்ருக்கு ஸ்கேன். முதல் ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம். அது ரொம்ப ரொம்ப சுமாரான ஒரு இடம் அடையாளம். கம்ப்ரஸருக்கு கூட கஷ்டப்பட்டு ஓடக்கூடிய இடம். பாறை அமைப்பு 35-40 அடிக்கிலே கருங்கல் பாறை அப்படின்னு கடின பாறைன்னு காட்டுது. எப்படியும் 90 அடிக்குள்ளே அந்த கடின பாறை. 90 அடி வரைக்கும் இலக்கமான பாறைனா ஓரளவுக்கு தண்ணி வரும். ஆனால் அது 35-40 அடிக்குள்ளே கடின பாறை வர மாதிரி வாய்ப்பு இருக்குது. கீழே அந்த கருங்கல் பாறை முறிஞ்சி தான் ஒரு சுமாரான, ரொம்ப ரொம்ப சுமாரான ஒரு பிறை காணப்படுது. அதில் ஒரு ஈரம் சகதி. போர்வெல் போடும்போது புகை அடங்கிறதே பெரிய விஷயம். அந்த மாதிரி அம்சம் அது. இது 3வது ஸ்கேன். 40 மீட்டர் லென்த்து, 300 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. இந்த இதுக்கு நேராக கிழக்க பார்த்த இடத்துடைய மத்தியில் பார்த்த 2வது ஸ்கேனில் 2 பாயிண்ட் அடையாளம் வந்திருக்கு. அது 125 மீட்டர் ஆழம் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. ஆனால் 100 அடியிலேருந்து 125 அல்லது 150, 200 அடிக்குள்ள தண்ணி வர வாய்ப்புள்ள இடம். ஏன்னா இந்த ஏரியா அமைப்பை வச்சு சொல்கிறது அது. ஆனால் ரிப்போர்ட்டு 125 மீட்டர் ஆழத்தில் தண்ணி இருக்கிற மாதிரி 2 ரிப்போர்ட் வந்திருக்கு. 2 பாயிண்ட் வந்திருக்கு. முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டோட இது பெட்டரான பிளேஸ். ஸோ அதில் கம்ப்ரஸர் கூட ஓட வாய்ப்பு இல்லை. இதில் ஓரளவுக்கு தண்ணி கிடைக்க வாய்ப்பு உள்ள இடம். 2 பாயிண்ட் கிடைக்கும். இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு. ஒரு பாயிண்ட்டு ரொம்ப சுமாரான ஒரு பாயிண்ட் இருக்குது. 2வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு 2 பாயிண்ட் இருக்குது இந்த 2வது ஸ்கேனில். 3வது ஸ்கேனில் பாயிண்ட்டை எதுவும் அடையாளம் வைக்கலை. 2வது ஸ்கேனில் 2 பாயிண்ட்டுமே நல்லாயிருக்கு.
அதில் 125 மீட்டர் டெப்த்தில் அப்படின்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. ஆனால் 125 அடி ஆழத்துலேருந்து 200 அடிக்குள்ளே அந்த வாட்டர் பாடி இருக்க வாய்ப்பு இருக்குது.